வணக்கம். முருகன் வீலாக். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் வேகமான ரயில் சாதனை படைத்தது சீனா. எங்கள் தலைவிதியை நாங்களே தீர்மானிப்போம். உச்சக்கட்ட கோபத்தில் நேதன்யாகு. சீன கடலில் அடுத்தடுத்து விழுந்த அமெரிக்க விமானம், ஹெலிகாப்டர். 5 ஆண்டுகளின் பின் இந்திய சீன விமான சேவை ஆரம்பம். அணுசக்தி ஏவுகணை பரிசோதனை அதிர்ச்சியை ஏற்படுத்திய ரஷ்யா. தொடர்கின்றன விரிவான செய்திகள். செய்திகளுக்கு முன்பாக முருகன் வீலாக் இணையதளத்துக்கு உங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து எங்களுடைய அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஆதரவு தொடர வேண்டும், நாங்கள் வளர வேண்டும். ஆகையினால் உங்கள் விருப்பங்களை எங்கள் இணையத்தின் ஊடாக பார்த்து மகிழ உங்களை வேண்டுகிறோம். எங்கள் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு உதவுங்கள். தொடர்கின்றன விரிவான செய்திகள். உலகின் அதிவேக புட்லட் ரயிலின் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி சீனா புதிய சாதனை படைத்துள்ளது. மக்களின் தேவைகளுக்கேற்ப உலக நாடுகள் தொழில்நுட்பத்தையும் வளர்த்து வருகின்றன. அதிலும் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய ஆசிய நாடுகளான சீனா, ஜப்பான் உள்ளிட்டவை அதிவேக புல்லட் ரயில்களை இயக்கி வருகின்றன. ஜப்பானில் LO சீரிஸ் மாக்லேவ் ரயில் மணிக்கு 603 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சாதனை படைத்திருந்தது. அதனை முறியடிக்கும் வகையில் மணிக்கு 896 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய CR 450 என்று பெயரிடப்பட்ட ரயிலை சீனா உருவாக்கியுள்ளது. அந்த ரயில் சீனாவின் ஷாங்காய் ஷெங்டு வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கிறது. CR 450 புல்லட் ரயில் தொழில்நுட்ப ரீதியில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ரயில் இன்ஜினின் முனைப்பகுதி பருந்து அலகு போன்ற ஏரோடைனமிக் வடிவத்தில் 45 அடி வரை நீளம் நீடிக்கப்பட்டுள்ளது. வேகத்தை மேம்படுத்த ரயிலின் ஒட்டுமொத்த காற்று எதிர்ப்பை 22% குறைத்துள்ளனர். 20 சென்டிமீட்டர் அளவுக்கு ரயிலின் மேற்கூரை உயரம் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய மாடலான CR 400 காட்டிலும் 55 தொன்கள் எடை குறைவானது இந்த ரயில். இந்த ரயில் வெறும் 4 நிமிடங்கள் 40 வினாடிகளில் 350 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிரெதிர் திசைகளில் 2 CR 450 புல்லட் ரயில்களை சோதனை செய்த போது ரயிலின் வேகம் மணிக்கு 896 கிலோமீட்டராக இருந்தது. என்றாலும் வணிக ரீதியாக 400 கிலோமீட்டர் மட்டுமே ரயில் இயக்கப்பட உள்ளது. பொறியியல் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு அனுமதி இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் சோதனை ஓட்டத்துக்கு பின் CR 450 ரயில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு எவர் ஒப்புதல் தேவையில்லை என பிரதமர் பென்ஜமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடு, நாங்கள் எங்கள் சொந்த முடிவுகளால் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் எனவும் மற்றும் எங்கள் தலைவிதியை நாங்களே தொடர்ந்து தீர்மானிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக நாங்கள் யாருடைய ஒப்புதலையும் பெறப்போவதில்லை. எங்கள் பாதுகாப்பை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் எனவும் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களுக்கு மட்டுமன்றி இஸ்ரேலின் இதுவரையான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா தனது முழு ஆதரவையும் அளித்து வந்துள்ளது. வளைகுடா நாடான கட்டார் மீதான இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலை அடுத்து அமெரிக்கா கண்டனம் எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதுடன் இனி அவ்வாறு நடக்காது என்று மட்டும் அறிவித்தது. இருப்பினும் கட்டார் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அமெரிக்கா கடுமையாக கண்டித்ததுடன் பதிலடி உறுதி என்றும் எச்சரிக்கை விடுத்தது. இந்த நிலையிலேயே இஸ்ரேலின் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த ஒப்புதல் தேவையில்லை என அமைச்சர்கள் கூட்டம் ஒன்றில் நெதன்யாகு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென் சீன கடல் பகுதியில் அமெரிக்காவின் போர் விமானமும் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகியுள்ளன. தெற்கு சீன கடல் பகுதி மிகவும் சர்ச்சை மிகுந்த பகுதியாகும். இந்த கடல் பகுதியை சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே மற்றும்
தைவான் ஆகிய நாடுகள் உரிமை கொண்டாடி வருகின்றன. இந்த நிலையில் தெற்கு சீன கடலில் அமெரிக்காவின் போர் விமானமும் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாயின. அமெரிக்க ஏவுகணை விமானம் தாங்கி கப்பல் USS நிமிட்ஸில் இருந்த MH-60RC ஹாக் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அதில் இருந்த 3 விமானிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பிற்பகல் 3:15 மணியளவில் FA-18F சூப்பர் ஹார்னட் போர் விமானமும் விபத்துக்குள்ளானது. இதில் இந்த 2 விமானிகளும் பத்திரமாக வெளியேறி உயிர் பிழைத்தனர். இந்த அடுத்தடுத்த விபத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விரைவில் சீன ஜனாதிபதியை சந்திக்க உள்ள நிலையில் அமெரிக்காவின் ஹெலிகாப்டரும் விமானமும் அடுத்தடுத்து தெற்கு சீன பகுதியில் விபத்துக்குள்ளாயிருப்பது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. மேற்கு வங்கத்திற்கு கொல்கத்தாவில் இருந்து சீனாவின் குவாங்சோ நகருக்கு விமானம் ஒன்று நேற்று முன்பகல் புறப்பட்டதை அடுத்து 5 ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த இந்திய சீனா இடையிலான விமான சேவை மீண்டும் தொடங்கியது. இந்தியா சீனாவுக்கு இடையே கடந்த 2002 முதல் நேரடி விமான போக்குவரத்து சேவையை சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அளித்தது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக 2020 இரு நாடுகளுக்கு இடையிலான விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இஸ்டாக் எல்லை பிரச்சனையில் நடந்த ஹல்வான் பள்ளத்தாக்கு மோதலை அடுத்து அந்த சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இரு நாட்டு உறவிலும் இருந்த விரிசல் விலகியதை அடுத்து இம்மாத இறுதியில் இந்தியா சீனா இடையான விமான சேவை மீண்டும் தொடங்கும் என நம்பகமாக தெரிவிக்கப்படுகிறது. நம் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்திருந்தது. அதன்படி மேற்கு வங்கத்தின் கொல்கட்டாவில் இருந்து சீனாவின் குவாங்சோ நகருக்கு இண்டிகோ விமானம் நேற்றிரவு 10 மணிக்கு புறப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அந்த விமானத்தில் இரு நாட்டு பயணியரும் உற்சாகத்துடன் பயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து சீனாவின் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் அந்நாட்டின் சாங்சாய் டெல்லி இடையான விமான போக்குவரத்தை தொடங்க உள்ளது. இதன் வாயிலாக இந்தியா சீனா இடையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவு விரிவடையும் என இரு நாட்டு அதிகாரிகளும் தெரிவிக்கின்றனர். அணுசக்தி ஏவுகணையான புரேவெஸ்னிக் சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் தொடங்கி 3 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் ஏராளமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் போர் முடிவுக்கு வராத நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த சூழலில் அணுசக்தி ஏவுகணையான புரோவெஸ்னிக் சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டதாக புடின் அறிவித்துள்ளார். கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணையான புரவெஸ்னிக் சுமார் 15 மணி நேரம் தொடர்ச்சியாக பறந்து சென்று 14,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்கிறது. பாதுகாப்புத்துறை தளபதி மற்றும் இராணுவ கமாண்டர்களும் காணொலி காட்சி மூலம் நடத்திய ஆலோசனையின் போது புரவெஸ்னிக் ஏவுகணையை பாதுகாப்பு படையில் இணைப்பதற்கான உட்கட்டமைப்பு தயார் செய்ய அவர் உத்தரவிட்டுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா நிறுத்தாத நிலையில் தற்போது அணுசக்தி ஏவுகணை சோதனை வெற்றியடைந்திருப்பது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் எமது வெளிநாட்டு செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.